இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு சாதம் மட்டும் வடித்து எடுத்தால் போதும், 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இன்றைக்கி புதினா சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு இஞ்சி, இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு பட்டை, கூடவே கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம். இது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். இது பச்சை வாசம் போய் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் விடுவோம். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்குவோம். இதுக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்னு இல்லை, நம்ம எப்போவுமே நார்மலாக சமைக்கிற சாப்பாடு கூட நல்லா இருக்கும், அதை கூட போட்டு செய்யலாம். அவ்வளோதாங்க, புதினா சாதம் ரெடி ஆகிட்டு. இதுக்கு நான் முட்டையை வந்துட்டு சைடிஷுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஆயில் விட்டுட்டு அது சும்மா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் ஆயிலில் நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே முட்டையை வேக வச்சு வெட்டி வச்சுருக்கேன். இது கூட கருவேப்பிலை போட்டுக்குவோம். நான் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன் கருவேப்பிலை. முட்டையை எடுத்து எல்லாத்தையும் அது மேலே வச்சு நல்லா கலக்கி எடுத்துருவோம். நல்லா இப்படி கலக்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் விடுவோம். அவ்வளோதாங்க, முட்டையும் ரெடி ஆகிட்டு. இது கூட மேலே லைட்டாக பெப்பர் தூவி இறக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான புதினா சாதம் முட்டை ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.